ஏங்க, இது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஜாக்கிரதை, நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. விசாலாச்சி, அவர் யார்கிட்ட சொல்ல போறாரு பாவம், நீ ஒன்னும் பயப்படாத. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லாம இருந்தா சரி. ஜனனி, உன் சித்தப்பா எங்க? சித்தப்பாவா? யாரு சித்தப்பா? ஐயோ, லாக்கர் தான் உங்க சித்தப்பா எங்கன்னு கேக்குறா. ஓ, அவரா? நான் பாக்கலையா அவரை? பாக்கலையா? அண்ணி, அவர் உண்மையாவே துளசியை அமிச்சிருவாரா? நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணாத ஜனனி. அவரு உன் சித்தப்பா இல்லன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு, நீ நான் அவரு இதோ இங்க நிக்கிறாரு, எல்லாரையும் வீட்டு விட்டு அனுப்பிச்சிருவாரு. ஐயோ, சத்தம் போட்டு பேசாத. இங்க பாரு, பொறுமையா இரு, சரியா? சரி, நான் ரூமுக்கு போறேன். மேல போய் பார்க்கலாம். ஏங்க, எங்க வரீங்க? உன் கூட அந்த பக்கமா போய் தேடுங்க, போங்க. பின்னாடியே வராரு. அம்மா மாமா, அந்த லாக்கர் சார பாத்தியா? இவ எதுக்காக அவரை கேக்குறா? மா, அவரா? மாடியில இல்லையே, அப்பா மட்டும்தான் அங்க தனியா இருக்காரு. நீ அங்க போகாத. எங்க போனாரு? என்ன கேட்டா எனக்கு தெரியாதுமா. எங்க போயிருப்பா இந்த ஆளு? நம்மளோட வேலைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா இந்த ஆளை வேற காணோம். இந்தாங்க. Cheers. லாக்கர் சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேள்விப்பட்டேன் சார். ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது சார். எல்லாரும் கூட இருக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நாம ஆசைப்படுறோம். ஆனா ரொம்ப கஷ்டம் சார், சில நேரத்துல வெறுப்பா இருக்குது. What problem? அது என்னமோ தெரியல சார், உங்களை பார்த்ததுல இருந்து உங்ககிட்ட மனசு விட்டு சொல்லணும் போல இருக்குது சார். என் தங்கச்சி மக, என் மக, என் மருமகன் யாருமே சரியில்லை சார். உண்மையான பாசமே இல்லை, மனசு வெறுத்து போச்சு சார். இந்த துளசி இருக்கால, அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார், ரொம்ப நல்ல பொண்ணு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.